தருமபுரி மாவட்டம் தொப்பூர் அருகே 3 இளைஞர்கள் மிக கொடூரமான முறையிலே தாக்கப்பட்டிருக்கிறார்கள். ஜீவா என்கின்ற இளைஞனுடைய கால் முற்றிலுமாக துண்டிக்கப்பட்டிருக்கிறது. தமிழ்ச்செல்வன் என்கிற இளைஞனுடைய கை துண்டிக்கப்பட்டிருக்கிறது. இப்படிப்பட்ட இந்த கொடூரமான தாக்குதலை தருமபுரி மாவட்ட காவல்துறை அதிகாரிகள் ஒரு விபத்து வழக்காக பதிவு செய்து இந்த வழக்கை மூடி மறைத்திருக்கிறார்கள். கால் துண்டிக்கப்பட்ட நிலையிலே இருக்கிற ஜீவா என்னை கொடூரமான முறையில் 4 பேர் நெஞ்சிலே மிதித்துக் கொண்டு கால்களை வெட்டினார்கள் என்கின்ற வாக்குமூலத்தை எடுத்துக்கொண்டு இந்த வழக்கை வன்கொடுமை தடுப்புச் சட்டத்திலே பதிவு செய்ய வேண்டிய காவல்துறை அதை கிடப்பிலே போடுவது மட்டுமல்ல, இது விபத்து வழக்கு என்று மூடி மறைக்கிறது. தமிழ்ச்செல்வன் என்கின்ற இளைஞன் தான் காதலித்ததாக சொல்லப்படுகிற பெண்ணை பார்த்துவிட்டு பேசிவிட்டு வருகிற போதுதான் இந்த தாக்குதல் நடந்திருக்கிறது. இந்த தாக்குதலுக்கு முன்பாக 3 முறை தமிழ்ச்செல்வன் காதலித்ததாக சொல்லப்படுகிற பெண்ணினுடைய பெற்றோரால் மிரட்டப்பட்டிருக்கிறார். எனவே ஏற்கனவே மிரட்டிய காதலியினுடைய பெற்றோர்கள் கூலிப்படையை வைத்து இந்த இளைஞர்களை கொடூரமாக தாக்கியிருக்கிறார்கள். இது அப்பட்டமாக தெரிகிறது. ஆனால் குற்றவாளிகளை தப்பவிட வேண்டும் என்கிற நோக்கத்தில் தருமபுரி மாவட்ட காவல்துறை இந்த வழக்கை விபத்தாக பதிவு செய்திருக்கிறார்கள். எனவேதான் தமிழ் புலிகள் கட்சி இந்த வழக்கை ஒரு சிறப்பு புலனாய்வு விசாரணையின் மூலமாக வெளிக்கொண்டு வர வேண்டும், உண்மையை வெளிக்கொண்டு வர வேண்டும் என்கின்ற அடிப்படையில் குற்றவாளிகளை கைது செய்யப்பட வேண்டும் என்கின்ற அடிப்படையில் ஒரு ஆர்ப்பாட்டத்தை ஒருங்கிணைத்திருக்கிறோம். இந்த ஆர்ப்பாட்டத்திலே சிபிஎம் கட்சியினுடைய மாநில தலைவர் ஐயா பாலகிருஷ்ணன் அவர்கள், சிபிஐ கட்சியினுடைய மாநில பொறுப்பாளர் வீரபாண்டியன் அவர்கள், மே 17 இயக்க ஒருங்கிணைப்பாளர் திருமுருகன் காந்தி அவர்கள், விடுதலை தமிழ் புலிகள் கட்சி குடந்தை அரசன் அவர்கள், திராவிடர் விடுதலை தந்தை பெரியார் திராவிடர் கழகத்தினுடைய பொறுப்பாளர் குமரன் உள்ளிட்ட பல்வேறு முற்போக்கு இயக்கங்கள் இந்த போராட்டத்தில் பங்கெடுத்திருக்கிறார்கள். ஒருமித்த குரலோடு இந்த வழக்கை சிறப்பு புலனாய்வு குழு விசாரிக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக் கொள்கிறோம். தமிழ்நாடு முதலமைச்சராக பொறுப்பேற்றுக் கொண்டிருக்கிற மாண்புமிகு ஸ்டாலின் அவர்கள் இந்த வழக்கில் நேரடி கவனம் செலுத்த வேண்டும். முழுக்க இந்த ஆட்சிக்கு கெட்ட பெயர் ஏற்படுத்த வேண்டும் என்கின்ற அடிப்படையில் பாரதிய ஜனதா கட்சி உள்ளிட்ட சங் பரிவார்களுடைய கைப்பாவைகளாக காவல்துறை இருக்கிறதோ என்கின்ற அச்ச உணர்வு தொடர்ச்சியாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவே திராவிட மாடல் என்று முன்மொழிகிற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியிலே தாழ்த்தப்பட்ட மக்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும். தாக்குதலுக்குள்ளான ஜீவாவினுடைய குடும்பத்திற்கு நீதி வேண்டும் என்று இந்த போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். நாகை திருவள்ளுவன், தலைவர் தமிழ் புலிகள் கட்சி.